Hi friends, welcome to our channel Ami Chutney. இன்னைக்கு Wednesday வெரைட்டில நம்ம பார்க்க போறது தக்காளி தொக்கு. இந்த தக்காளி தொக்கு ரைஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல இட்லி தோசைக்கு சப்பாத்தி பூரிக்கெல்லாம் கூட இது மேட்சிங்கா நல்லா இருக்கும். இப்போ இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்லா பழுத்த 6 நாட்டு தக்காளி எடுத்துருக்கோம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். ஒரு 20 பல் அளவுக்கு நாட்டு பூண்டு எடுத்துருக்கோம். தாளிப்புக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக கடலெண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் சூடானதும் தாளிப்புக்கு வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் இல்லைன்னா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிப்பு போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துருக்கோம். 6 நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறதா இருந்தால் ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 3லேருந்து 4 தக்காளி அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்போ தான் சரியாக இருக்கும். இதில் தக்காளி தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. தக்காளியில் இருக்கிற அந்த ஜூஸே போதும். மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். அப்போ தான் தக்காளி இது மாதிரி நல்லா குழஞ்சி வரும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டு தக்காளி தொக்குக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது சின்ன ஸ்பூன் தான், அதனால் 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் மிளகாய்த்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். இந்த தக்காளி தொக்கில் நல்ல ஒரு மசாலா ஃப்ளேவர் தர்றதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்புன்னு சொல்கிற பெருஞ்சீரகத்தை அம்மியில் வச்சு தட்டி வச்சுருக்கோம். அதை இந்த தக்காளி தொக்கில் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போய் தொக்கு நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுருந்த பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி தொக்குக்கு இதுவரை நீங்கள் பெருஞ்சீரகம் சேர்த்து செய்யலைன்னா ஒரு தடவை சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம தக்காளி தொக்கில் தண்ணி சேர்க்கல. இப்போ தான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். தக்காளி தொக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ளேமை சிம்மில் வச்சு வச்சிடலாம். தக்காளி தொக்குலேருந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இது மாதிரி இருந்ததுன்னா தக்காளி தொக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம். இந்த தக்காளி தொக்கை நாட்டு தக்காளி யூஸ் பண்ணி செஞ்சோன்னா தான் கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம சுவையான நாட்டு தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த தக்காளி தொக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.